சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து கோயிலை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலா பர்த்டேல அதை பேச விரும்பல. இருந்தாலும் நேற்று ஒரு குரூப்ல சொன்னாங்க, ஒரு சமய குரூப், அதாவது இந்து சமயம் ஒரு குரூப் அமைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் அறிவுரை சொன்னாரு, நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே இருப்போம், ஒன்னும் ரியாக்ட் பண்ண வேணாம். அதாவது கம்போஜாவில் கோயில் உடைச்சப்ப இந்தியர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து இந்த நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஏன் பொங்கி எழுந்தாங்கன்னா, நமக்கு எவ்வளவு பொங்கி எழுந்தாலும் பிரச்சனை வராது, பின்னால சாமியோடு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு யாரையும் பொங்கி விளையாடலான்னு சொல்றோம்னா, நமக்கு பின்னால யார் இருக்காரு நமக்கு சரியா தெரியல. ஆனா ஜம்ரி வினோத் பின்னால யார் இருக்காரு இந்த நாட்டுக்கே தெரியும். அதனால இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி அமைதியாக என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கணும். இது நடக்கிறது கோயில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கோயில் புதுசா யாரும் கட்டல. இந்த கோயில்லாம் 20-30 வருஷமா அங்க இருக்குது, 40-50 வருஷமா இருக்குது. ஏன் திடீர்னு இந்த கோயில் பிரச்சனை வருது அப்படின்னா, இதை வச்சு அரசியல்ல குளிர்காய பார்க்கிறாங்க. அதுக்கு இந்திய சமுதாயம் பலியாகிற வேணாம். இவங்க நம்ம சமயத்தை அழிக்க முடியாது. எத்தனை கோயிலை உடைப்பீங்க? கோயிலை உடைச்சிடலாம். நம்ம மனதில் இருக்கிற சமய பற்ற ஒழிக்க முடியுமா? இல்ல நம்ம இந்துக்கள் ஒழிக்க முடியுமா? அதனால எந்த வினோத் வந்தாலும் போறோம், அதை பத்தி கவலை விட என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாருமே ரியாக்ட் பண்ண வேணாம், அமைதியா இருக்கு. ஆனா எப்ப நமக்கு பந்து காலில் வருதோ அப்ப கோல் அடிக்க தெரியும். ஏற்கனவே அடிச்ச அனுபவம் நமக்கு இருக்கு. நம்மளும் இப்ப வந்து சீன மாதிரி ஆயிட்டோம். ரமேஷ் தத்தாவுன்னு சொல்லு அப்படின்ட்டு நமக்கும் தெரியும். நீங்களும் எங்க கோயிலை உடைக்க தெரியாத மாதிரி தானே இருக்கிறீங்க. நேரம் வரும்போது இந்திய சமுதாயமும் தெரியாத மாதிரி இருக்கும். இது கடந்த காலத்தை போல முட்டாள சமுதாயம் இல்லை. உடனே இமோஷனலா போய் ரியாக்ட் பண்ணேன். எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்கும், எங்க அடிச்சா நீங்க திருப்பி ரோட்ல வந்து நிப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அந்த நேரம் வரும்பொழுது நம்ம இப்ப பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அதாவது இந்த நாட்டுடைய வரலாறு தெரியல. 150 வருஷத்துக்கு முன்னால நம்ம தாத்தா பாட்டி இந்த நாட்டுக்கு வந்தப்ப கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில் 5 மணிக்கு போய் தோட்டத்தில் மரம் வெட்டணும். கரண்டே இல்லாத காட்டுல, எல்லாமே காடு. அந்த காட்டுல போய் மரம் வெட்டினவனுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. போனவன் ஒரு கல் எடுத்து வச்சு, கடவுளே எங்களை காப்பாத்திட்டு தான் காட்டுக்குள்ள போனோம். அன்னைக்கு இந்த இந்திய சமுதாயம் வந்து மரம் வெட்டாம இருந்திருந்தா இந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும்? உங்களோட மூல வருமானமே கெத்தா. அந்த கெத்தாவை விட்ட குனிஞ்சவன் தமிழன். அந்த தமிழ் அன்னைக்கு குனியாம போயிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த நாடு இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்ப எங்களுக்கு இருந்ததெல்லாம் என்ன? ஒரே ஒரு கோயில். அந்த எஸ்டேட்டுக்கு முன்னால ஒரு கோயிலை கல் எடுத்து வச்சு, முருகா, முனீஸ்வரா, கந்தா, கடம்பா எங்களை காப்பாத்து ஒரு நம்பிக்கையோட காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டும். இன்னைக்கு அந்த கோயில் எல்லாம் உங்களுக்கு அறாம. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பங்களாதேஷ்ல இருந்து, இந்தோனேஷியால இருந்து, எந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போட்ல வந்தா அவனுக்கு என்ன பேர் வச்சானுங்க? பெண்டாத்தாங்க அறாம். அவன் திருட்டுத்தனமா வந்தான், அவன் பெண்டாத்தாங்க அறாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க. எப்படி எங்க ஆளுகளை நீங்க அறாம்னு சொல்றாங்க கோச்சிக்கிட்டு, உடனே ஐயோ அறாம்னு சொல்லிடாதீங்க, அறாம்ன்ற வார்த்தை அவங்க மேல பாவிச்சிடக்கூடாது, அவன் திருட்டுத்தனமா வந்தா கூட அவன் அறாம் சொல்லாதீங்கன்ட்டு இதே அரசாங்கம் அதை மாத்திர. என்னது? பாத்தி பெண்டாத்தான் அசே தன்பு ஈஸி. ஏண்டா திருட்டுத்தனமா வந்தவன் அறாம் சொன்னாலே உனக்கு பொறுத்துக்கலையே. இந்த நாட்டுக்கு உழைச்ச ஒரு சமுதாயம், இந்த நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தின ஒரு சமுதாயம், இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த சமுதாயத்தை அறாமனு கேட்கிறிய, எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். நாங்க இப்ப அமைதியா இருக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வர வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய். தம்பி சந்திரா நினைச்சுக்கிட்டார் தம்பிங்களாம் அமைதியா இருக்காங்கன்னு. தம்பிங்க அமைதியா இல்ல, அமைதியா வச்சிருக்கிறோம் தம்பிகளை. அதுக்குள்ள நேரம் வரும்பொழுது என்ன செய்யணும்? இந்திய இளைஞர்கள் கடந்த காலத்துல முட்டாள் இல்லை. ஒரு 10 பேர் வேணா பேசி இருப்பான். இந்த பர்த்டே படத்தை நீங்க போடுங்களேன்
இன்னும் இவன் நம்ம போய் வேலை செஞ்சு இருக்கிற மாதிரி. சரி, நான் தான் கேட்க வேண்டியிருக்கேன், நீ போய் வேலை செய்ய வேண்டியதானே? அதை கவலைப்படாது. இந்திய சமுதாயம், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் கடந்த காலங்களை போல இல்லை. அவர்களுக்கு தெரியும் அந்த வாக்குக்கு என்ன சக்தி இருக்கு. நாங்க ஒரு கோயிலை உடைச்சி கம்போஜாவால ஒரு கோயில் உடைச்சதுக்கே இந்த சமுதாயம் பொங்கி எழுந்துச்சுன்னா 2008 இத்தனை கோயில்ல கை வைக்கிறீங்கல்ல, அதுக்கு உரிய நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியும். இப்ப வரைக்கும் நம்ம அரசாங்கத்தை முறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்யறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம்.